ஹாய் கைஸ், நான் உங்கள் எம்கே. நம்ம பார்த்தீங்கன்னா 1 Block சீரிஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதாவது ஃபஸ்ட் பார்ட். ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறமா நாங்களும் எல்லாருமே பண்ணுற மாதிரி 1 Block ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பிளாக் தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்மாக கட்டிட்டு ஒரு செஸ்ட் வந்துச்சு. அதில் 5 பெட்டு புக்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கு மறுபடியும் அந்த செஸ்ட்டில் தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அதை செஸ்ட்டு தோண்டி முடிச்சுட்டு நார்மலாக ரெஸ்பிளரி வந்துச்சு. கொஞ்ச நேரம் தோண்டும் போது 2 போர் இருந்துச்சு. ஆனால் அவர் வேணும் வைக்க அதை தட்டி விட்டாரு. பாருங்க எப்படி போகுது. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் தோண்டினும் போது ஒரு மாடு இருந்துச்சு. அது அவ்வளோ கொஞ்ச நேரம் குழுன்னு பார்த்துருந்துச்சு. ஆனால் அதை கண்டுக்கூட இல்லை. அதுக்கப்புறமா மரம் இருந்துச்சு. அதை தூக்கி ஒரு வளமும் நட்டு விட்டு மறுபடியும் தோண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அது அப்படி தோண்டி நிற்கும் போது சீட்ஸில் வந்துச்சு. ஆனால் அவர் சும்மா இல்லாமல் அவர்கிட்ட நான் என்ன பண்ணாதப்போன்னு சொன்னேன். ஆனால் அவர் கேட்காம ஒரு ஆட்டை தள்ளி விட்டாரு. இன்னொரு ஆள் ஏன் ப்ரோ தள்ளி விட்டேன்ற மாதிரி பார்த்துருந்துச்சு. அது ஒரு பக்கம் வச்சுட்டு முட்டில் கலெக்ட் பண்ணேன். நம்ம பிளாட்ஃபார்ம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளாட்ஃபார்ம் தயாரான ஸ்லாப்ஸ்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். செஸ்ட்டு திறந்துட்டு அதுக்குள்ள செஸ்ட்டு திறந்துட்டு வேறு வழியை பார்க்கலாம் பார்த்தா அதுக்கு இன்னொரு ஆட்டோ கீழே வந்துடுச்சு. அது கூட சேர்த்து அவரும் கீழே வந்துட்டாங்க. அது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நானும் இந்த செஸ்ட்டு திறக்கணும் பண்ணி செஸ்ட்டு மேலே பிளாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்கே பின்னாடி ஒரு இது கட்டலாம் பிளாட்ஃபார்மை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்லாப்ஸ்லாம் செஞ்சேன்னா ஃபுல் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன். அது போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா கோழி தெரியாமல் தட்டி விட்டேன். சரி போதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வைக்க பார்த்தா உழவே இல்லை. என்னன்னா பார்த்தா கோழி இருந்துச்சு. சரி நகைச்சுடலான்னு சொல்லிட்டு நகைச்சுடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இந்தாச்சு போடவும் ட்ரை பண்ணேன். போடவும் முடியல. சரி என்ன நகைச்சுட்டேன் கீழே வந்துடுச்சு. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் போட்டு அதில் ஸ்லாப்ஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஸ்லாப்ஸ்லாம் செஞ்சுட்டு இங்கே பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் பிளாட்ஃபார்மில் போட ஆரம்பித்தான். இப்போ கொஞ்சம் அனிமல்ஸில் வரனால எல்லாமே கீழே வந்துடுது. சரி அதுக்குன்னே ஒரு தனியாக இடம் கட்டலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி இண்டாசி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பிளாக் போட்டு ஓகே கேஸ் நான் கட்டிட்டு கொண்டுறான். அதுக்கப்புறமா பயமுறுக்கு செய்ய வேண்டிய இடத்துல மரத்துக்கு தெரியாம வச்சுங்க. சரி மரத்துக்கு தெரிய வச்சாச்சு. இந்தாசி அனிமலுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமலுக்கு செய்யலான்னு ஆரம்பிச்சிட்டேன். அது செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் கைஸ். ஓகே அது ஒரு வழியாக செஞ்சுட்டான். இன்னொரு இப்போதைக்கு ஒரே ஒரு மாடு முடினா இருக்குது. அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இது வீட்டு தூக்கி உள்ளார வச்சுட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக்கு. கொஞ்ச நேரம் தோண்டிட்டு பின்னாடி ஒரு level 2 வர ஆரம்பிச்சிருச்சு. level 2 கேவ். ஸோ கேவுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி தோண்ட ஆரம்பிச்சுங்க. நிறைய கிடச்சிச்சு. அதில் வீட்டோட அந்த பிளாக்லாம் கிடச்சிச்சு. உட்டு அந்த மாதிரி தான் கிடச்சிருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் தோண்டினா என்னங்க நிறையா பிளாக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா இடையில ஜான் வந்துடுச்சு. சரி கீழே தள்ளி விடலான்னு சொல்லிட்டு அந்த மலர் ஜாம்பி கீழே தள்ளி விட்டுங்க. சரிக்குமே திருப்பெல்லாம் வந்துச்சுன்னா பக்கத்தில் செஸ்ட்டுக்கு வீணாயிரம்னு சொல்லிட்டு செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றலான்னு மாற்றிட்டு ஓகே கைஸ் இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 1 இந்த கோழி பண்ண அதாச்சும் மரம் வளர்க்குறதுக்கு இல்லை செஞ்சு வச்சுக்கிறேங்க. இந்த மாடு முட்டி கொஞ்சம் உள்ளார விளைவிக்குது. உள்ளார புஷ் போட்டுடலாம். செஸ்ட்டில் நம்ம வச்சுட்டுங்க. ஸோ ஓகே கைஸ் பார்ட் 1 பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்ட் 2க்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் கைஸ்.